எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ட்ராவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. டெலகிராம் சேனலில் ராஸ் மேக்டவுன் NXT எல்லா ஷோவும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் வாட்ஸ்அப் டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே குந்தர் ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே ஸோ அவருக்கும் ஜான்சினாவுக்கும் நடக்க போகிற அந்த கடைசி மேட்சை பற்றி பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஜான்சினாவோட இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டு நான் வின் பண்ணிட்டேன். ஜான்சினாவோட கடைசி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் கலந்துக்க போகிறேன். ஸோ இந்த மேட்ச்சில் நான் கண்டிப்பாக ஜான்சினா பார்த்தீங்கன்னா பீட் பண்ணுவேன். உங்களோட ஹீரோ ஜான்சினா பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா 4 நாள் 23 மணி நேரம் தான் பார்த்தீங்கன்னா டபுள் இருப்பான் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் இத்தனை நாளாக இத்தனை அப்பியரன்ஸ் வருவார் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. ஸோ அந்த கவுண்ட்டை பார்த்தீங்கன்னா ஸோ குந்தர் பார்த்தீங்கன்னா இன்னும் 4 நாள் 23 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணிவிட்டு குந்தர் வர்சஸ் ஜான்சினாவுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு போகிறாரு. உடனே அதே இடத்துல இயோ ஸ்கை வர்சஸ் கைரி ஷேனுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் 2 பேருமே வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஒரு பக்கம் இயோ ஸ்கைக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ரியா ரிப்ளி இருப்பாங்க. கைரிஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஆஸ்கா பார்த்தீங்கன்னா அங்கே ரிங் சைடில் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச்சு. 2 பேருமே வேறு லெவலில் ஃபைட் பண்ணாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கைரிஷனாக இருக்கட்டும் இயோஸ்காயாக இருக்கட்டும் 2 பேரும் தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாலும் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இயோஸ்காய் பார்த்தீங்கன்னா கைரிஷனை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணிவிட்டு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இயோஸ்காய் தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட கிளம்புறாங்க. உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் லோகன் பால் போயிட்டு பால் ஹெய்மன்ட்ட ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ரேமோ ஸ்டுடியோ ஆர்டிஸ்ட்டாக நம்ம இன்றைக்கி ரேமோ ஸ்டுடியோ விடக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல பால் ஹேமன்ட்ட பேச பால் ஹேமன் உனக்கு பின்னாடி ஒரு பேக்கப்பே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். எனக்கு பேக்கப் நான் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர்கிட்ட இருந்த அந்த ஸ்டீல் அந்த கையில் போட்டு அடிக்கிறத பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போகிறாரு. ஸோ உடனே ரேமோ ஸ்டுடியோக்கும் ஃபின்பலருக்கும் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ரேமோ ஸ்டுடியோ ரிங்குக்குள்ளே வராரு. வரும்போதே பின்பக்கம் லோகன் பால் ரேமோ ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு. ஸோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு. ஸோ அடித்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே கொண்டு போயிட்டு ஸோ அந்த கையில் அந்த ஸ்டீலை போட்டுட்டு அவருக்கு ஒரு பஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேமோ ஸ்டுடியோ டர்ன் பண்ணி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா லோகன் பால் அடிக்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா லோகன் பால் அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ரேமோ ஸ்டுடியோ போகும்போது அந்த இடத்துல அந்த மிஸ்ட்ரி மேன் ரொம்பவே ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. உள்ளே மிஸ்ட்ரி மேன் பார்த்தீங்கன்னா ரேமோ ஸ்டுடியோ அடிச்சுட்டு எப்பவும் போல் செத்ராலன் கர்ப் ஸ்டாம்ப் போடுவாரோ அதே மாதிரி ஒரு கர்ப் ஸ்டாம்ப் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு பார்த்தீங்கன்னா போகிற அதே இடத்துல பார்த்தீங்கன்னா லோகன் பால் அந்த ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா கையில் போட்டுட்டு ஸோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ரேமோ ஸ்டுடியோ அட்டாக் பண்ண உடனே அந்த இடத்துல எல்ஏ நைட் உள்ளே ஸோ ரேமோ ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறாரு. சேவ் பண்ணதோட அந்த இடத்துல லோகன் பால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் உன் கூட பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ண போகிறேன். நீ லெஜெண்டை பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்திட்டேன். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உன் கூட மோதிர முடிஞ்சா என் கூட மோதிப்பார் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எல்ஏ நைட் வர்சஸ் லோகன் பால் மேட்சை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் அண்ட் டிராகன் லீ வர்சஸ் வார் ரைடர்ஸ்க்கான வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 டீமுமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாங்க. குறிப்பாக ஏஜே ஸ்டைலாக இருக்கட்டும் டிராகன் லீயாக இருக்கட்டும் இந்த பக்கம் வார் ரைடர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. 2 டீமும் விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ ரிங் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த நியூ டே டீம் உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு தரமான மேட்சாக போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 டீமுமே பயங்கரமாக ஃபைட் பண்ணிக்கிட்டாலும் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் அண்ட் டிராகன் லீ ரொம்பவே க்ளீனாக வார் ரைடரை பீட் பண்ணி அவங்களோட வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியனை ஏஜே ஸ்டைல் அண்ட் டிராகன் லீ பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணுறாங்க. ரீட்டைன் பண்ணதோட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நியூ டே ரிங்குக்குள்ளே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. நியூ டேவும் ஏஜே ஸ்டைல் அண்ட் டிராகன் லீயும் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. உடனே அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக இந்த ஊசோஸோட மியூசிக் ஓடுது. ஜே ஊசோ அண்ட் ஜிம்மி ஊசோ பயங்கரமான செலிப்ரேஷனோட ரிங்குக்குள்ளே வராங்க. ரிங்குக்குள்ளே வந்த உடனே ஸோ நாங்கள் திரும்பவும் பார்த்தீங்கன்னா டாக் டீம் டிவிஷனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் யார் பெஸ்ட் டாக் டீம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல திரும்பவும் அவங்க டாக் டீம் டிவிஷனுக்கே வந்ததை பற்றி பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ
ஸோ இவ்வளோ நாள் வேர்ல்டு சாம்பியன், ஸோ கடைசியாக ஜான்சினாவோட டோர்னமெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடியாச்சு. இப்போது நாங்கள் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் டிவிஷனுக்கு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நாங்கள் நியூ டேவோட மோதுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் அண்ட் டிராகன் லீ, ஸோ உங்களோட மோதி உங்ககிட்ட இருக்க வேர்ல்டு டாக் டீம் சாம்பியனை நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு செக்மெண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா த நியூ டேவை அடிச்சுட்டு அந்த இடத்துல ஏஜே ஸ்டைல் அண்ட் டிராகன் லீவை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து ஸோ அவங்க ரெண்டு டீமுக்கு இடையில் நடக்க போகிற ஸோ வேர்ல்டு டாக் டீம் மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி வாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருவாங்க. உள்ளே வந்த உடனே அவங்ககிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ கேட்பாங்க. குறிப்பாக உங்களோட நெக்ஸ்ட் பிளான் என்ன, நீங்கள் அடுத்தது யார் கூட மோத போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல ஸ்டெஃபனி வாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் யார் கூட வேணாலும் மோத ரெடியாக இருக்கேன், நான் ஃபைட்டிங் சாம்பியன், ரியா ரிப்ளேவாக இருக்கட்டும், ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேலியாக இருக்கட்டும், ஸோ யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட மோதலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுவாங்க. நிக்கி பெல்லா உள்ளே வந்த உடனே ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி ஒரு மேட்ச்சில் நீ ஜெயிச்சிட்ட, எனக்கான இன்னொரு ரீமேட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி ரீமேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லா கேட்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரக்குல் ராட்விகர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பயங்கரமாக நிக்கி பெல்லா அடிச்சுட்டு அவங்க போயிட்டு ஸ்டெஃபனி வாக்கருக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு வாய்ப்பு வேணும், ஸோ நான் தான் அவங்க கூட மோத போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டோட அவங்க ரெண்டு பேருக்கு நடக்க போகிற மேட்சுக்கான ஒரு பயங்கரமான பில்டப்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிரியேட் பண்ணுறாங்க. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைரா வல்கீரியன் வர்சஸ் ராக்ஸின் ஃபெரேஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. ராக்ஸின் ஃபெரேஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் சைடில் இருப்பாங்க. இந்த பக்கம் லைரா வல்கீரியனுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ரிங் சைடில் பேலி இருப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கனோட உதவியால் வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸின் ஃபெரேஸ் லைரா வல்கீரியனை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸின் ஃபெரேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதோட இன்னைக்கு மண்டே நைட் ராவோட மெயின் ஈவென்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மெயின் ஈவென்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் லோகன் பால் வர்சஸ் எல்ஏ நைட்டுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகுது, இந்த மேட்ச்சில் அந்த மிஸ்ட்ரி பர்சன் யார் அப்படின்றது தெரிய வருமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் இந்த மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸாக வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஒரு கட்டத்தில் இந்த மேட்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷன் டீம் உள்ள வந்து அவங்க எலைனேட் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அந்த இடத்துல ரெஃப்ரி அவங்க அந்த இடத்த விட்டு போக சொல்லுவார். உடனே பின்பக்கமாக ஷாக்கிங்காக அந்த மிஸ்ட்ரி மேன் உள்ள வந்து எலைனேட் அடிச்சுட்டு ஓடிடுவார். அந்த சமயத்தை பயன்படுத்தி லோகன் பால் இந்த மேட்சை வின் பண்ணதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து எலைனேட்டை பயங்கரமாக அடிச்சுட்டு ஒரு 2-3 சுனாமி போட்டுட்டு அவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு அமுச்சு விட்ருவாங்க. அமுச்சு விட்டதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் சிஎம் பங்க் வர்சஸ் பிரான்சன் ரீடுக்கு நடக்க போகிற மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை கிரியேட் பண்ணுறாங்க. உடனே பேக் ஸ்டேஜுக்கு போயிட்டு லோகன் பாலும் ஸோ பிரான்சன் ரீடும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திரும்பவும் எலைனேட் அடிச்சுட்டு கார் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி போட்டுட்டு போகிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ரா முடிகிறாங்க. ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வாரம் மண்டே நைட் ராவில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்ப பிடிச்சிது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.